பாக்குறது சித்தப்பா, கண்ணெல்லாம் வலிக்குது. சார் மொத்தம் 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் சார். டேய் சோம்பேறி, கவனமா பாரு. கல்யாண மண்டபத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தா சொல்லு. 3 மணி நேரம் படம் பாக்குறல, இதை பார்த்து சொல்ல மாட்டியா? படத்துலனா பாட்டு ஃபைட்டுன்னு எல்லாமே இருக்கும், இதுல ஒண்ணுமே இல்லையே. டேய் சரவணனை கடத்தினவங்கள தேடிட்டு இருக்கோண்டா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. நல்லா கவனமா பண்ற போடுங்க. நிறுத்து. ஐயோ, கரெக்டா அவனுங்களே பிடிக்கிறாரு. இவங்களை மண்டபத்துல பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன் நானு. டே பிரபா, இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியலையா மாமா, இவனுங்களை நான் பார்த்ததே இல்லையே. கண்ணா, நீ இவனுங்களை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இங்க பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு சரியா தெரியலையே. நானும் இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஏதோ ஒரு கேஸ்ல இவனை பிடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த போட்டோவை என் மொபைலுக்கு அனுப்ப முடியுமா? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். சரி, நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, இப்ப எதுக்கு இந்த போட்டோ எடுக்கிறீங்க? அவங்கள தேடுறதுக்கா? இல்லடா, அந்த கிரிமினல்ஸ் இவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான். பிரபா மாமா, சரவணா வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? மாமா, சரவணனோட ரெகுலர் நம்பரையே வாட்ஸ்அப்க்கு யூஸ் பண்றேன் மாமா. ஓ ஆமா மாமா. யாரோட போன்ல? ரத்ன மாமா பண்றாருப்பா. உன்னோட கிட்னாப் விஷயத்தை பத்தி ஏதாவது விசாரிக்க தான் போன் பண்ணிருப்பான். அட்டெண்ட் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க மாமா. உன் வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த போட்டோவை பார்த்துட்டு உன்னை கடத்தின கும்பலில் உள்ளவங்க அவங்க தானே கொஞ்சம் பார்த்து சொல்றியா? சரியா? இமிடியேட்டா சொல்லு. சரிங்க மாமா, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகே. என்னடா அப்பா, மாமா எனக்கு போட்டோ அனுப்பியிருக்காரா? என்னை கிட்னாப் பண்ணது இவங்களான்னு பார்த்துட்டு என்ன ஃபோன் பண்ண சொன்னாரு. என்னாச்சுரா? அப்பா, இவனுக்கு தான்ப்பா. இந்த 3 பேர் தான் அன்னைக்கு குடோன்ல எனக்கு காவலுக்கு இருந்தாங்க. இத பாருங்க, என்கிட்ட அடியும் வாங்கினாங்கப்பா. சொன்னே இல்லடா, ரத்தனம் ரொம்ப டேலண்டடான ஆளு. எந்த கிரிமினலும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. யார் என்ன தப்பு பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி, உடனே பேசு மாமா கிட்ட. சரிங்கப்பா. சொல்லு சரவணா, பாத்தியா அவங்க தானா? அவங்களே தான் மாமா. நினைச்சேன் அப்பவே. என்கிட்ட நல்லா உதவாங்கனாங்க. அவனுக்கு முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. சரி, நீ எதுக்கும் பயப்படாத. நீ உன் மேலேயே பாரு. நான் உங்களை தூக்கிட்டு தேவைப்பட்டா உனக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். ஓகேவா? ஓகே மாமா. அப்பா, மாமா உங்களை பிடிச்சிடலான்னு சொல்றாருப்பா. பிடிச்சிருவான்டா, நீ தைரியமா இரு. தம்பி ப்ளே பண்ணுப்பா. ஓகே சார். கொஞ்சம் பேக் போ. ஐயோ, அவனுங்க கூட நாம பேசிக்கிட்டு இருந்த வீடியோ இருக்கும் போல இருக்கே. என்னடா இது, ரொம்ப போச்சு. நிறுத்து. நான் அப்பவே சொன்னல, அந்த சுப்பு கூட 3 பேர் இருக்காங்க பாரு. நான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு 3 பேரும் டிரைவர்னு சொன்னான். இந்த 3 பேரும் உங்க டிரைவர் சாடா? அது வந்து இல்ல சித்தப்பா, அவனுங்க நம்ம கம்பெனில வேலை பார்க்கலையே. இவன் தாண்டா எல்லா திருட்டுத்தனமும் செஞ்சிருக்கான். அவங்கள கூடவே கூட்டிட்டு திரிஞ்சான். நான் அப்பவே நினைச்சேன் இவன் தான் கடத்தல் பண்ணிருக்கணும்னு. மாமா, செஞ்சிருப்பான் மாமா. ஏன்னா அதுக்கான மோட்டிவேஷன் கூட இருக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவனை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அப்படியெல்லாம் படக்குன்னு அரெஸ்ட் பண்ண முடியாதுடா. முதல்ல இவனை என் ஆபீஸ்க்கு வர வச்சு விசாரிக்கணும். இவன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இல்ல, ஆனா கண்ணன் கிட்ட இருக்கும். ஏன்னா எப்பவுமே சுப்புவும் கண்ணனும் தான் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. கண்ணா, நீ என்ன பண்ற? உன் மொபைல்ல இருந்து போன் பண்ணி அவனை வர சொல்லு. நேரா என்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லு. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம் தானே சொல்லு. சரியா? கால் பண்ணு ஃபர்ஸ்ட். பண்ணு. ஐயோ, அவன் மாட்டினா நாமளால மாட்டுவோம். இப்ப என்ன பண்ண போறோம் ஒன்னும் புரியல. அம்மா வர பக்கத்துல இல்ல.
என்னடா மொபைல்ல ஒரு நம்பர் எடுக்க இவ்வளவு நேரமா? அதுல சித்தப்பா அவனுக்கு நான் அடிக்கடி ஃபோன் பண்றது இல்லையே, அதான் அவன் நம்பர் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த அடுத்து கால் பண்றேன் சித்தப்பா. இந்த 4 பேரும் ஒன்னாதான் மாமா சுத்திட்டு இருக்காங்க. ஆமாடா ஆமாடா. ஏண்டா இன்னும் நம்பர் கிடைக்கல உனக்கு? இதோ கிடைச்சிருச்சு. ஹலோ, சொல்லுங்கண்ணா. சுப்பு, உடனடியா எங்க சித்தப்பா ரத்னத்தோட ஆபீஸ்க்கு வந்துரு. அங்கேயா? எதுக்கண்ணா? ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரவணனை கடத்தினவங்க கூட நீ மண்டபத்துல சுத்திக்கிட்டு இருந்ததை வீடியோ கவரேஜ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? ஒன்னும் சொல்லாத. சும்மா அது ஒண்ணு இல்லப்பா, ஏதோ ஒரு சின்ன விசாரணையா. நீ வந்துரு, நீ உடனடியா வந்து சேரு. நீ வரலன்னா நல்லா இருக்காது, நான் வச்சிடுறேன். முட்டாள் எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதை சொல்ற? ஏண்டா காரணம் சொல்லி வரவிடாம பண்றியா? என்ன உன் ஃப்ரெண்டை நீ காப்பாத்தலான்னு பாக்குறியா? அவன் ரொம்ப நல்லவன்டா, வந்துருவான் சித்தப்பா. கிழிச்சான், அவன் மட்டும் வரல நீ செத்த. வந்துருவான்ற. தம்பி, இந்த 4 பேர் எந்தெந்த ஃபுட்டேஜ்ல இருக்காங்களோ அதெல்லாம் கட் பண்ணி எனக்கு ஒரு டிவிடில போட்டு கொடுப்பா. ஓகே சார். எதுவும் மிஸ் ஆகாம பாத்துக்க, சரியா? ஓகே சார். ஐயோ, பக்குன்னு இருக்கே. சுப்பு காரணம் தெரிஞ்சாலாவது ஏதாவது பிளான் பண்ணி வருவான். என்ன பண்ண போறான், என்ன சொல்ல போறான்னு ஒண்ணுமே புரியலையே. யார காட்டி கொடுக்க போறானோ? என்ன காட்டி கொடுத்துறது சுப்பு, உனக்கு கோடி புண்ணியண்டா. வாமா சரவணா, வா. வாமா, ஆரத்தி எடுங்க. வாங்க மாப்ள, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க மாப்ள, வாங்க. வாடி, வாங்க சம்பந்தி. வாங்கண்ணே, அம்மா இப்படி வா. வாங்கண்ணே, உட்காருங்க. உட்காருங்க மாப்ள, உட்காருங்க சம்பந்தி. உங்களுக்கு எல்லாம் காஃபி டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சம்பந்தி, இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? உன்னோட ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு பூமிகா? மேல ரைட் சைடு ரூம் அத்த. ரைட் சைடுல தானே? சரி. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அது மேல ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கே. அது இல்ல பூமிகா ரூம் மேல தானே? நான் மேல. நீ இங்க இரு, நான் வேணா போறேன். வேண்டாம், நான் தனியாவே போயிட்டு வரேன். சரியா? நீ இங்க இரு. என்னது மாமியாரும் மருமகளும் குசு குசுன்னு பேசிக்கிறாளுங்க. இவ வேற தனியா மேல போறா. நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு.
சரி எல்லாரும் பேசிட்டு இருங்க. இன்னைக்கு மத்தியான விருந்து இங்கதான். ஐயோ வேண்டாம் சம்பந்தி, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? சாப்பிடாமையா? சமதி, உங்களை என்ன டெய்லியா சாப்பிட சொல்றாங்க? ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட சொல்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, கை நினைக்காம போனா தப்பு சம்பந்தி. இருந்து சாப்பிட்டு போங்க. ஐயோ மாமா மல்லிகா, வேண்டாம் நீ லேட் பண்ணாம போய் சம போ. இதோ கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேங்க. மாப்பிள்ளை அதெல்லாம் ஒண்ணு வாங்க இல்ல. சமைக்கலாம். மாமா. பூமிகா, முகம் கழுவணும்னா கழுவிக்கோமா. வா, அத்தை கூட்டிட்டு போறேன். வா வாமா. அத்தை இருங்க, நீங்க எதை கூட்டு போறீங்க? நான் வேணா கூட்டு போறேன். இல்லம்மா, இதுல என்ன இருக்கு, நானே கூட்டிட்டு போறேன். வா பூமிகா. உமா, உங்க கூட நானும் வரட்டுமா? என்ன ஈஸ்வரி, முகம் கழுவிக்க தானே கூட்டிட்டு போறேன். எதுக்கு நீ? சரி, வா சரி. பூமிகா. போங்கடி போங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காம விடமாட்டா இந்த ஈஸ்வரி. வா பூமிகா, அந்த கேமராவை நான் சுக்கு நூற உடைச்சு அதை ஃபிளஷ் பண்ணிட்டேன். வா. அத்தை, வா உட்காரு. அத்தை, உட்காரு சொல்றேன். அந்த பாத்ரூம்குள்ள ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அதுக்கு மேலதான் அவன் கேமராவை வச்சிருந்தான். அதை எடுத்து உடைச்சு டாய்லெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டேன். இனிமே ஒண்ணும் இல்ல. அத்தை, அதை விட எனக்கு இன்னொரு பயம் இருக்கு. என்ன பயம்? கார்ல வரும்போது ரத்னா அங்கிள் கிட்ட இருந்து போன் வந்தது. ஆமா. சரவணனை கடத்தினவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. சரி, அதுக்கு அதை வச்சு அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டா ஒண்ணு ஆகாது, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ கவலைப்படாத. பாரு, உன் முகம் எவ்வளவு டல்லா இருக்குன்னு பாரு. முகத்தை நல்லா கழுவிட்டு வா போ. புது பொண்ணு இப்படி சோகமா இருக்க கூடாது, சரியா? அழக்கூடாது. இந்த டவல் எடுத்துட்டு போ. முகத்தை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ பூமிகா. போமா. இந்தாங்க எடுத்துக்கங்க. தேங்க்ஸுங்க. அவந்திகா, டீ எடுத்துக்கோ. எடுத்துக்கங்க. இருக்கட்டும் சம்பந்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள, கொடுங்க. சமையல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டீயை சாப்பிடுங்கண்ணா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஏங்க, நாம பேசிட்டு இருந்தோமே, அத சொல்லிட்டீங்களா? ஆமால, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். சமந்தி கேட்கலாமா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம். பூமிகா, மாப்பிள்ள கொஞ்சம் உள்ள இருங்களேன். சரிப்பா. சரி மாமா, நான் வெளியே இருக்கேன். சரி. அது ஒன்றும் இல்லை சம்பந்தி. வழக்கமாக நம்ம ஆளுங்களில் சாந்தி முகூர்த்தம் மாப்பிள்ளை வீட்டில் தான் வைப்பாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க, அதனால இங்கேயே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலான்னு தான். ஆமாண்ணே, சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எங்க 2 பேரோட தனிப்பட்ட ஆசை. ஐயோ, அத்தையை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட போக முடியாது. இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சம்பந்தி. டேய், இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? பெத்தவங்க இல்லையா, கடைசி பொண்ணு, அவங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன? டேய், நீயும் உமாவும் சரின்னு சொன்னாதான் என்னடா? அதுவும் சரிதான். ஆனா அது என்னது வழக்கத்துல இல்லாத வழக்கம்? ஆசைக்காக சம்பிரதாயத்தை மாத்திக்கலாமா? உன்னை யாராவது அபிப்பிராயம் கேட்டாங்களா? டேய் கிருஷ்ணா, சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காத, பெத்தவங்களோட ஆசையை நிறைவேத்து. அத்தை, ஒரு நிமிஷம் வாங்க. என்னம்மா, என்னாச்சு? என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது அத்தை. நீங்க எல்லாமே சரவணன் கூட பேசினா எல்லா விஷயத்தையும் உளறிடுவேன். ஐயோ, என்ன பூமிகா அது? அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாத. நீ எதுவும் பேச வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? அத்தை, நீங்க என் பக்கத்திலே இருக்கணும் அத்தை. சொல்லிட்டேன், இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ப்ளீஸ் அத்தை. சரி சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியமாரு, தைரியமாரு.
என்ன சம்பந்தி, பூமிகா என்ன சொல்றா? ஒண்ணும் இல்ல. என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டா எனக்கு இப்போ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இதுல என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? நான் போய் சரவணன் கேட்டு வந்துடுறேன். டேய் சரவணா, மாமா ஒரு முக்கியமான விஷயம்டா. சொல்லுங்க மாமா. உன்னோட மாமனாரு சாந்தி முகூர்த்தத்தை இங்கேயே வச்சுக்கலான்னு சொல்றாரு. நீ என்னடா சொல்ற? டேய், உன் மனசுல என்ன நினைக்கிற அதை சொல்லு, தப்பே இல்ல. தைரியமா சொல்லுடா. பாவம், பொண்ணை பெத்தவங்க ஆசைப்படுறாங்க. மாமா எனக்கு எனக்கு இங்க வேணான்னு தான் படுது. ஏண்டா? அது வந்து மாமா, ராசின்னு பார்த்தாலும் நம்ம வீட்டு ராசிக்கு என்ன குறைச்சல்? நடராஜுக்கும் சாந்தி முகூர்த்தம் அங்கதான் நடந்தது. இப்ப அண்ணி கர்ப்பமாக்கி நல்லபடியா இல்லையா? அதுவும் இல்லாம எனக்கு நம்ம வீடு தான் ஃப்ரீயா இருக்கும். இங்க வேண்டாம் மாமா. டேய், உங்க மாமனார் சொல்றதையும் சம்மந்தி ஒரு நிமிஷம். ஐயாவும் சார் கொஞ்சம் வாங்க. மாப்பிள்ளைக்கு அங்கதான் வசதியா இருக்கும்னா விட்டுருங்க. சரிங்க, அங்கேயே வச்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு ஆசை கேட்டேன் சம்மந்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நினைச்சுக்காதீங்க. இத வரேன் உமா. அம்மா, சுப்புவுக்கு சரவணன் கடத்தல சம்மந்தம் இருக்குன்னு சித்தப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. சுப்புவை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த ரத்தனம் வேற உயிரை வாங்குறானே. நான் என்ன பண்ண போறேனோ கடவுளே.